ஹலோ பில்லியனர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீக்ரெட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டில் we are going to look into liquidity. Okay. So what is actually a liquidity? நிறைய பேருக்கு வந்து லிக்விடிட்டினா என்ன அப்படின்றதுல பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ I'll make it very simple. Liquidity is just a price range in a market where the buyer is meeting a seller. Okay. So சிம்பிளாக சொல்லலாம், ஒரு இடத்துல நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட் அவுட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் கால்ட் லிக்விடிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் எனி கேண்டில். ஓகே, லெட்ஸ் டேக் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் டேக் திஸ் கேண்டில். ஓகே, ஸோ இட் இஸ் ஆன் 20th of January. ஓகே, நீங்கள் ஒரு கேண்டில்னு எடுத்திங்கன்னா அந்த கேண்டிலில் லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைஸ் இன் 4 places. யூஸ்வலி இட் லைஸ் இன் தி டாப் ஆஃப் தி கேண்டில். ஸோ நான் வந்து ஒரு லைன் வரைகிறேன் அண்ட் பாட்டம் ஆஃப் தி கேண்டில், அண்ட் there are like 2 more places which is around like 30 and 60%. இதை நான் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 4 இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டி லை ஆகிருக்கும். ஸோ இந்த 4 இடத்துல நம்ம எப்படி கரெக்டாக மார்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஜஸ்ட் டேக் ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல் அண்ட் ஏதாவது ஒரு கேண்டில் எடுத்து அந்த கேண்டிலோடைய ஹை டு லோக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று ஃபஸ்ட் டாப் அண்ட் பாட்டம் இருக்கும். தென் we need like 0.6 and 0.3. இது ரெண்டுத்தை மட்டும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி 4 liquidity zones available in this particular candle. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி டேப் மினிமம் 3. ஓகே, ஸோ மினிமம் 3 liquidity zones. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இது வரைக்கும் வந்துடுச்சு. தென் இட் வென்ட் டவுன், this tapped this liquidity zone, then this tapped this liquidity zone, and again as I said the third liquidity zone is tapped. You take any candle in the market, எந்த கேண்டில் வேணால் எடுத்துக்கோங்க, அதோடைய 3 liquidity zone மார்க்கெட் எப்படி இருந்தாலும் டேப் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு அன்மிட்டிகேட்டட் கேண்டில்னு ஒன்று எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கேண்டில் எடுத்துப்போம். இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ஸ்டில் ஜஸ்ட் குயிக்லி செக் இதோடைய 4 liquidity zones என்னன்றதை நான் பார்க்குறேன். ஸோ ஐ ஹாவ், உங்களுக்கு தெரியுது, டாப் 0.6, 0.3 and bottom. ஓகே, ஸோ இந்த 4 ஜோனில் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த பாட்டம் ஜோனை டேப் பண்ணிடுச்சு, இந்த ஜோனை டேப் பண்ணிடுச்சு. ஒன்று 2 ஜோன்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் மார்க்கெட் வில் டெஃபினெட்லி டேப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஜோன்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் ஒன். ஓகே, ஆர் போத் த ஜோன்ஸ். ஸோ 4 ஜோனையுமே டேப் பண்ணுமா எப்போவுமே கேட்டிங்கன்னா நாட் நெசசரிலி. பட் எந்த கேண்டில் லிக்விடிட்டி பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த கேண்டிலில் வந்து நம்ம வாட்ச் பண்ணி வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஆஸ் ஐ செட், மினிமம் 3 liquidity zones will be tracked. ஸோ இப்போ லிக்விடிட்டி ஜோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, liquidity is none other than the place where the buyers meet seller. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எடுத்துப்போம். இப்போ இங்கே வந்து ஒரு ஷார்ட்ஸ் பொசிஷன் நடந்திருக்குது. இங்கே வந்து people have shorted the market, so the candle has gone down. So இங்கே ஷார்ட் பண்ணவங்க வந்து they will be still holding their positions because market is still going down and further down. ஸோ இப்போ இங்கே இருக்கிறவங்கள வந்து நான் வந்து விற்க வைக்கணும் அப்படின்னா இவங்களோட ஷார்ட் பண்ணவங்க எல்லாரோட ஸ்டாப் லாஸும் சம் வில் பி சம்வேர் அரௌண்ட் இயர். ஓகே, கொஞ்சம் டாப்பில். ஓகே, ஃபியூ பாயிண்ட்ஸ் மேலே வச்சுருப்பாங்க. ஸோ நான் ப்ரைஸை அந்த இடத்துக்கு கொண்டு போனேன் அப்படின்னா automatically the stop losses will hit and they'll be start selling their positions. So new buyers will take over the positions from them. So this is called liquidity. ஒரு பொசிஷன் யாராவது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து செல் அவுட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணும் மார்க்கெட். ஓகே, அப்போ தான் ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ whenever there's buyers and sellers meet, அப்போ தான் then you have a transaction. This is called actual liquidity. ஸோ இப்போ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா as I said, bottom liquidity டேப் ஆகிடுச்சு. and one more zone has been taken over. இன்னும் 2 zones இருக்குது. ஸோ இப்போ 2 ஜோனுமே அடுத்து டேப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரிலி, பட் டெஃபினெட்லி 1 zone will be tapped. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த கான்செப்டில் யூ டேக் எனி கேண்டில் இந்த மார்க்கெட், யூ டேக் எனி கேண்டில். அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா as I said, மினிமம் 2 zones. ஓகே, 2 to 3 zones. ஓகே, 90% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா 2 zones ஈஸியாக டேப் ஆகிடும். ஆனால் 3rd zone வந்து டெஃபினெட்லி இட் வில் டேப், பட் இட் வில் டேக் சம் டைம் இன் சம் கேசஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 zone டேப் ஆகிடுச்சு, 3rd zone டேப் பண்ணலை மார்க்கெட்டு. ஆனால் 3rd zone மார்க்கெட் டேப்பே பண்ணலையா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா டேப் பண்ணிடுச்சு.
Exactly. Okay. So இதை வச்சு வாட் யூ கேன் ஆக்சுவலி சி இஸ் யூ கேன் சி எது வரைக்கும் இப்போ நம்ம பேசுகிற சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஜஸ்ட் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி இஸ் ஆக்சுவலி த பேஸ் கான்செப்ட் ஆஃப் த மார்க்கெட். நீங்கள் இதை தவிர்த்து இருக்கிற மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே இஸ் அன் ஆட் ஆன் கான்செப்ட் டு ஐடென்டிஃபை தி லிக்விடிட்டி. ஓகே. ஸோ யூ கேன் ஃபைண்ட் அன்மிட்டிகேட்டட் கேண்டில்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராபபிலிட்டி யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் அப் யுவர் ட்ரேட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதில் இந்த நான் 4 ஜோன் மார்க் பண்ணுறேன். அந்த 4 ஜோனில் என்ன இருக்கும் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட லோ டைம் ஜோனில் போனீங்கன்னா அந்த லிக்விடிட்டி இருக்க பொசிஷன்ஸில் யூ வில் ஹேவ் அ ப்ரைஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ப்ரைஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா யூ வில் ஹேவ் அன் ஆர்டர் பிளாக் இல்லை ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன ஒரு லிக்விடிட்டி ஜோன் லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் இருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து எப்படி ஒரு கேண்டில் வந்து நான் சிம்பிளாக டிமார்க்கேஷன் பண்ணுற 4 ஜோனும் நான் பண்ணிவிட்டு நான் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த 4 ஜோன்லேயுமே டெஃபினெட்லி தெர் வில் பி இம்பேலன்ஸ் நான் மீன் பண்ணுறது ஒரு அன்மிட்டிகேட்டட் கேண்டலோ ஒரு அன்மிட்டிகேட்டட் ப்ரைஸ் ரேஞ்சோ இருக்கும். ஓகே. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சை டேப் பண்ணுறதுக்கு இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் the market will be going in that direction. Very simple. So இதை வச்சு what you can find is, as I said, just find unmitigated candles in the market. So there are very very high likely chances that position is going to be taken over. And so அதை பேஸ் பண்ணி யூ கேன் டேக் பொசிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 2 பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 26,333 ஓட கால் ஆப்ஷன்ஸை நான் செல் பண்ணுவேன். பிகாஸ் பை த டைம் த மார்க்கெட் கம்ஸ் ஓவர் இயர் லெட்ஸ் சே இட் டேக்ஸ் அரௌண்ட் லைக் 2 to 3 weeks. ஸோ நான் இங்கே செல் பண்ணுற ப்ரீமியம்ஸ் எல்லாமே எனக்கு ப்ராஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் எது வரைக்கும் போகுன்றதையும் யூ கேன் ப்ரிடிக்ட், மார்க்கெட் எது வரைக்கும் போகாது அப்படின்றதும் யூ கேன் ப்ரிடிக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட லிக்விடிட்டி ஜோன்ஸை மார்க்கெட் இங்கே டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதை விட கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? 24,500 வரைக்கும் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இல்லவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம் அந்த சிச்சுவேஷன்லாம், நான் 24,500 புட்டை செல்ஸ் பண்ணுவேன். ஸோ நான் புட்டை செல் பண்ணேன்னா இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால இந்த இடத்துல எனக்கு ப்ரீமியம்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் வாலட்டிலிட்டினால. செல் பண்ணேன்னா இட் வில் கம் டவுன், it will do some consolidation and there are very high likely chances it will go up. ஓகே. ஏன்னா இதுக்கு மேலே கீழே லிக்விடிட்டி ரொம்ப கம்மி. ஓகே. ஆனால் இங்கே லிக்விடிட்டி உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல எல்லாரோட டாப் கேண்டில்ஸ்லையும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் வில் கம் ஓவர் இயர், இட் டேக் அ பொசிஷன் அண்ட் இட் வில் கோ அண்ட் ரியாக்ட். ஸோ எந்த லிக்விடிட்டி ஜோன்ஸில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத I will put it in the next video. Thank you all for watching.